ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த செமி கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு செமி கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் தக்காளி சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி, 7 வெள்ளைப்பூடு, 3 ஸ்பூன் தேங்காய், 2 ஸ்பூன் முழு மல்லிங்க, 2 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள சட்டது அவ்வளோதாங்க. மீன் மேக்கர் செமி கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம மீன் மேக்கர் செமி கிரேவிக்கான மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி பண்ணதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இப்போ ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா வதங்கி செஞ்சாகி வரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்செடுத்த மசாலாவில் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்க்க மறந்துட்டேன், 2வது போட்டு அரைச்சிட்டேங்க. இப்போ தான் நம்ம செஞ்சுட்டு இருக்க செமி கிரேவி நல்லா க்ரீமியாக வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச மசாலா உள்ளே சேர்த்துட்டேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஆயிலில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாவோட பச்சை வடை போயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், மசாலாவோட நல்லா பச்சை வடை போய் வெங்காயமும் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம செமி கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் போல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா பாயில் ஆகி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவியை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கிரேவி சூப்பராக கொதி வந்துட்டுருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா தண்ணியும் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை உள்ள சேர்த்துட்டேன். மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ அது கூட ஒரே 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்காங்க. இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லியில், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. செமி கிரேவியில் மீன் மேக்கரை ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மீன் மேக்கர் செமி கிரேவியை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இந்த கிரேவியை நம்ம பூரி சப்பாத்தி கூட வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி கையால்
கசக்கி விட்டுட்டு அப்படி மேலே சேர்த்துட்டு இப்போ அந்த மீல் மேக்கர் செமி கிரேவியை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.